ஹீரோயின் தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பார் இருக்கும்ல, அங்க தான் உட்காந்துட்ருப்பாங்க. அங்க வந்து தான் ஹீரோவும் உட்காந்துருப்பாரு. அவர தான் இவங்க பார்த்துட்ருப்பாங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி பேர் சொல்லுவாங்க. அந்த கம்பெனியோட ஒரே வாரிசு இவன் தான். அதாவது இப்ப இவன் கூட நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுவாங்க. எதுக்காகன்னா, இவங்க அம்மா வந்து ஹீரோயினோட அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோவோட நான் போய் தான் ஆகணும். சில விஷயங்கள் அப்பதான் என்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அப்படியே அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க. ஹீரோவ பார்த்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ இவங்கள பார்த்து என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, எல்லா நேரமும் நீ ஏன் வந்துட்டு இதே மாதிரியே உன்னை ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு பண்ணி உன் உடம்ப நீ கெடுத்துட்டே இருக்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை விட்டு போயிருக்க கூடாது தான். ஆனா இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். என் கூடவே உன்னை பத்திரமா வச்சு நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் மைண்ட் வாய்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கும். ஹீரோயின் இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வராரு. இவங்கள கூப்பிட்டுக்கிட்டே ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டே வராரு. உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னடா உன்னை நடிக்க சொன்னா இந்த மாதிரி போட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னம்மா நீ தானம்மா என்னை நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு அதனால தான்மா நடிக்க வந்திருக்கேன். இப்போ என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. ஐயோ கொஞ்சம் நடிக்கணும் அப்படின்னா ரியலாக இருக்கணும் அதை பார்க்கறதுக்கு. நீ நடிக்கிறத பார்த்தாலே தெரியுது நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி போ பாத்ரூம் கிட்ட போய் வெயிட் பண்ணு, நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் அங்கே வருவேன். அந்த மாதிரி நான் வரும்போது என்கிட்ட நீ தப்பாக பிஹேவ் பண்ணுற மாதிரி நீ ஆக்ட் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பி விடுறாங்க. அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் வந்து இங்கேருந்து கிளம்பி வராங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு, அடே இப்போ இல்லைடா, ஹீரோ வரும்போது நடிக்க ஆரம்பிடா, ஏன்டா ஓவர் ஆக்ட் பண்ணுறன்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பாங்க. சரி 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 சரின்னு ஃபஸ்ட்லேருந்து வரேன்னு அவர்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதே மாதிரி இப்போ ஹீரோ பாத்ரூம் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்துட்டு அந்த பையன் இருக்காங்களே இவங்க ஆக்டிங் பண்ண சொன்னாங்க. அவர் வந்துட்டு இவங்கள்ட்ட வம்பு பண்ணுற மாதிரி இவங்க மேலெலாம் கையை வைக்கிறாரு. உடனே வந்து ஹீரோ வந்துட்டு இவங்க அப்படியே ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஹீரோ வந்துட்டு காப்பாற்றுற மாதிரி அவரை போட்டு அடித்து போட்டு இவங்களை வந்துட்டு கூட்டு வராங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் யார் இங்கெல்லாம் அலோவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவம் வர ஹீரோ பட்டுக்கிறாரு. அந்த ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பிளான் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ மேலே வேணும்னே போய் அப்படியே விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோ வந்து அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாரு. இல்லை இல்லை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, இதான் என்னோட ரூம் நம்பர், என்னை கொண்டு போய் அங்கே ட்ராப் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை அலங்காமல் அப்படியே தூக்கி கொண்டு வந்து அவங்களோட ரூமில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுறாரு. ஹீரோ தூக்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனை நான் எவ்வளோ நம்பினேன், அவனை நான் எவ்வளோ லவ் பண்ணேன், அவன் எதுக்காக என்னை விட்டுட்டு போனான், அவன் என் தங்கச்சிக்காக இது பண்ணிட்டான் அப்படியே பண்ணிட்டான்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு புலம்பிட்டே இருப்பாங்க. கேட்ட ஹீரோவும் இப்போ என்ன கேட்பாருன்னா, என்னாச்சு உன் பாய் ஃப்ரெண்ட் உன்னை விட்டுட்டு போயிட்டானா, ஏமாத்திட்டானு கேட்கும்போது, ஆமாம் அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், இதுக்காக தான் எனக்கு பணக்கார பசங்களே பிடிக்காது, இந்த பணக்கார பசங்களே இப்படி தான் எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. கேட்டுட்டு ஹீரோவும் இருந்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு மனசில் எப்படி தோணுதுன்னா, என்னது உனக்கு பணக்கார பசங்களாம் பிடிக்கவே பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை எவ்வளோ தேடிட்டு இருந்தேன், எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நீ இந்த மாதிரி வர சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு யோசனையாக வர வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருப்பார். அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரோ அவரை தூக்கிட்டு வந்துடுவாங்க. அவருக்கே தெரியாமல் முன்னப்பின தெரியாத ஒரு ஆள் தூக்கிட்டு வந்து அவரை வந்து குடும்பப்படுத்துகிற மாதிரிலாம் அவர் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பார். அந்த டைம் தான் ஹீரோயின் முழிச்சு பார்ப்பாங்க. இப்போ விடிஞ்சிருக்கும். நேற்று ரேட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் தெரியாத மாதிரி கேட்பாங்க. நான் ஒன்றும் பண்ணலப்பா, எல்லாமே நீ தான் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ அப்படியா, சரி சரி உனக்கு எதுவும் டிசைஸ் எதுவும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருப்பாங்க. அதோட வேணும்னா நீயே செக் பண்ணிக்கின்ற மாதிரி இந்த மாதிரி ஏதோ லூசுத்தனமாக ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். அதோட பார்த்தீங்கன்னா, சரி சரி ஓகே நம்ம 2 பேருமே மேஜர் தானே, அதனால் இதை பேசி வந்து இந்த பிரச்சனையை வந்து பேசி முடிச்சுப்போம், வேறு எதுவும் வந்து பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே அந்த சமாதானம் ஆயிப்பாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கிளம்புவாங்க. இப்போ ஹீரோயின் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு எங்கே கிளம்புற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எதுக்காக இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ நேற்று நடந்ததுக்கு யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, பணம் எதுவும் வேணுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி இவங்க கேட்கவும் அவர் ஒன்று என்ன சொல்கிற, பணம் வேணாம் நீ தான் வேணுன்ற மாதிரி அவர் வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் உனக்கு கனவுலையே நடக்காது அப்படின்ற மாதிரி அவங்க வேற அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோயின் வந்து இங்கேருந்து போனோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை நினச்சி பார்ப்பாரு. சின்ன வயசில் வந்துட்டு அவரை வந்து ஒருத்தவங்க பிடிச்சிட்டு வந்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த டைம்
இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து ஹீரோவை வந்து காப்பாற்றிட்டு போயிருக்கும். அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் போல் இவர் வந்து ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயின் வந்து வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க தூங்கிட்டு இருந்தாங்களா, அதுக்கு மேலே வந்து ஒரு ஐடி கார்டு ஒன்று, அதாவது அவங்களோட கார்டு இருக்கும்ல, அந்த கார்டு வந்து வச்சுருக்காங்க. அதை வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து என்ன நினைக்கிறேன்னா, இதுதான் அவளோடதா, சரி சரி தெரியாமல் விட்டு போயிட்டா போல இருக்குது, அவளை தேடி போகிறதுக்கு தான் சரியான வழி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை வேணும்னே அங்கே வச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து தேடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேராக இப்போ வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு. அவர் சும்மா மட்டும் உட்காந்துல, ஹீரோயினோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூட நல்லா கடலை போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செம்ம கோவமாக இருக்குது, இவரை முறைச்சிட்டே இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவார், அதில் வந்துட்டு லாஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஹீரோ அதாவது அதாவது என்ன சொல்கிறது, லவர் பையன் இருக்கான்ல, அவன் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அதுக்கு பதிலாக அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அவருக்கு வந்து மறைச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, என்னம்மா இது மாப்பிள்ளை வீட்டில் வந்திருக்காரு, கொஞ்சம் கூட வெல்கம் பண்ணாமல் நீ பாட்டுக்கு இப்படி அசால்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கவும் ஹீரோயினுக்கு செம்ம கோவமாக வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை மாப்பிள்ளை இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது ஒரு காலமும் நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு இப்படி கத்துற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கவும், அவன் எனக்கு உண்மையாகவே இல்லை, அவன் எவ்வளோ ஃப்ராட்தனம் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்கவும் அவங்க அப்பா வந்து நம்ப மாட்டேங்கிறாரு. இப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட் வேறு என்ன சொல்கிறான்னா, இது நான் உன்னை ஏமாத்துறேனா, நான் தப்பு செஞ்சேனா, என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஓ நீ என்ன பண்ணன்னு உனக்கே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு எல்லாருக்கும், அதாவது ஹீரோயினோட தங்கச்சிக்கு, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு, ஹீரோயினோட அப்பாவுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு வீடியோஸாக அனுப்பி விட்றாங்க. அது என்ன வீடியோஸ்னால், ஹீரோயினோட தங்கச்சியும் இவரும் வந்துட்டு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்கிறத பார்த்தோன்னே இப்போ இவங்க 3 பேராலும் இப்போ வாயை திறக்க முடியல. அப்புறமும் அவங்க அப்பா வந்துட்டு தான் பொண்ணையும் திட்ட மாட்டேங்கிறாரு. அந்த மாப்பிள்ளை கிட்ட போய் சமாதானப்படுத்துறாரு. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க மாப்பிள்ளை, அவள் ஏதோ சின்ன பொண்ணு ஏதோ தெரியாதனமாக பண்ணிட்டா, அதுக்காக நம்ம பிஸ்னஸ் விஷயத்தை வந்து அதில் கொண்டு வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்போ அவருக்கு என்னென்னா, அவரோட பிஸ்னஸ் லாஸ் ஆனதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணணும், அதனால் அவருக்கு எப்படிப்பட்டவராக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு. அதோடு வந்து இவர் கிளம்பும் போது இவரு ரொம்ப ரோஷமாக, இதுக்கப்புறமா அது ஒழுங்காக இருக்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொல்லிட்டு போவார். அதோடு இப்போ வந்து ஹீரோயினுக்கு வந்து செம்ம கோவம் வரும். அவர் கிளம்பி போனதோடு வந்துட்டு இவங்க அப்பா கிட்ட சண்டை போடுவாங்க. நீங்கள் எப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணீங்களோ அப்போத்துலேருந்தே வந்து ரொம்பவே மாறிட்டீங்க, உங்களுக்கு வந்துட்டு எப்போ பார்த்தாலும் உங்கள் செகண்ட் ஒய்ஃபும் அவங்களோட பொண்ணும் மட்டும்தான் உங்களுக்கு பெருசாக இருக்காங்களா, என்னை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா, இப்போ எனக்குன்னு பேசி வச்ச மாப்பிள்ளையோட இவ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா, நீங்கள் அவளையும் கண்டிக்க மாட்டீங்க அவனையும் கண்டிக்க மாட்டீங்க, என் லைஃப் எப்படி போனாலும் உங்களுக்கு பரவாயில்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்பாங்க. இப்போ ஹீரோனோட அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படி என்ன உனக்கு பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நம்ம கம்பெனி இப்போ நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும், இதெல்லாம் ஊர் உலகத்தில் நடக்காத விஷயமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. உடனே இவங்க ஹீரோயினுக்கும் கோவம் வருது. எதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்போ இந்த மாதிரி கம்பெனி அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிங்களோ அப்போவே உங்களோட புதுசாக வந்த உறவுகளோட சேர்ந்துக்கிட்டு நிறையவே மாறி போயிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும் இவர் காதலே வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரிலாம் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களே, இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களா அவங்க சித்தி வந்து கவனிச்சாங்க. கவனிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, என்ன அவள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கா, நீங்கள் பாட்டுக்கு நின்றுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அவள் கன்னத்தில் ஒரு 4 அரை அரைஞ்சிருக்க வேண்டாமா, அவள் என்னென்ன பேச்சு பேசுகிறான்னு கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கையை ஓங்கிட்டாரு. ஆனால் அவர் பொண்ணை அடிக்க அவருக்கு மனசே இல்லை. இருந்தாலும் இப்போ அடித்தாதான் அவள் சந்தோஷப்படுவா அப்படின்றதுக்காக பலார்னு ஓங்கி ஒரு அறையை போட்டுறாரு. இதில் வந்து ரொம்ப வருத்தப்பட்ட ஹீரோன் வந்து கோச்சிக்கிட்டு இப்போ வெளியே போயிடுறாங்க. வந்துட்டு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து இவ்வளோ நாளாக வெளிநாட்டிலேருந்து இப்போ தான் ஊருக்கே வந்திருப்பார். அவர் ஊருக்கு வந்தது இப்போ யாருக்குமே தெரியாது, அதாவது அந்த கம்பெனியில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஹீரோவோட கசினாக இருக்கிறதோ சொந்தக்கார பையனாக இருக்கிறவர் தான் இப்போ ஹீரோயினுக்கு பார்த்து வச்சுருக்காங்களா மாப்பிள்ளன்ற பேர் ஒருத்தர் இருக்கார்ல பாய் ஃப்ரெண்டுன்னு, அவர் வந்து ஹீரோவோட அதாவது கசின். அவர் வந்துட்டு ஹீரோவுக்கு பதிலாக அந்த ஆஃபீஸை அவர் வர வரைக்கும் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் பேச்சு.
அவர் தான் இப்போ பார்த்துட்ருக்காரு. இப்போ ஒரிஜினல் மேனேஜர் வந்து ஹீரோ தான். அவர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு. இப்போ வந்து ஆஃபீஸ் நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கா, இல்லை கம்பெனிக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, யாரை கொண்டு இருக்குது, என்ன இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறாரு. அதனால் வந்துட்டு தன்னை வந்து ஒரு பணக்காரனாக காட்டிக்க வேண்டியதில்லை அப்படின்றதுக்காக வேற ஒரு தனி வீடு, தனி ரூம் அந்த மாதிரி எடுத்து தனியாக தங்க போகிறேன், அந்த இடத்துலலாம் தங்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவார். பிஸ்னஸ் மைண்டாகவும் இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருப்பார். அதுக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயினுக்கு தான் வந்து பணக்காரவங்களை பார்த்தாலே பிடிக்காதுல்ல, அதனால அவர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு அந்த செட்டப் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ஆளாக மட்டும் நீ செட் பண்ணி வையே, ஏன்னா நான் ரொம்ப வசதியானவனாக இருந்தால் அவளுக்கு பிடிக்காதுன்னு வேற சொல்லிட்டா, ஒருவேளை என்கிட்ட பேசாமல் போனாலும் போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ண சொல்லிட்டு இருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க கபோர்ட்லேருந்து அவங்க அம்மாவோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆம்பளைங்களை நம்பவே கூடாதுமா, ஒரு நேரம் வந்துட்டு நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க, ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக அவங்களோட சுயரூபம் வந்து வெளியே வந்துடுது, அப்படியே என் அப்பாவை மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் கோவமாக திட்டுவாங்க. மாதிரி அவங்க அம்மாவோட ஃபோட்டோ வச்சு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கிறத வந்து அவங்களோட தங்கச்சி இருக்காங்களா, அதாவது அவங்க ஸ்டெப் மதரோட பொண்ணு, அவங்க வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, என்ன ஃபோட்டோவை பார்த்து பேசுகிற அளவுக்குலாம் ரொம்ப முன்னேறிட்டு போல இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. உடனே இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீயும் தான் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நான் எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன்னா அவங்க உயிரோடு இருக்காங்க, நான் அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ இறந்து போனவங்களோட ஃபோட்டோ வச்சுல பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கு ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ உங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்காங்களா, அப்போ உயிரோடு இருக்கும் போது தான் நீ இவ்வளோ தப்பெல்லாம் பண்ணிட்டு திரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தங்கச்சி பொண்ணு இப்போ என்ன வம்பு வளர்க்குது அப்படின்னா வந்துட்டு, உன் பாய் ஃப்ரெண்டு என் பின்னாடி சுற்றுறான்னு சொல்லிட்டு உனக்கு பொறாம வருதா, அவனுக்கு உன்னை விட என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அவன் என் கூட வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது உடனே இப்போ இவங்க அக்கா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ நான் அவனை விட்டு கொடுத்துட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ, அப்படிலாம் கிடையவே கிடையாது, நீயும் அவனும் எப்பத்துலேருந்தும் அந்த இதுலலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்பயோ தெரியும், அதை தெரிஞ்சும் நான் இப்படிலாம் அமைதியாக இருக்கேன்னா அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது, அதை இப்போதைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. மாதிரி சொன்னாலும் இப்போ அவங்க தங்கச்சிக்கு வந்து ஏற்றுக்க மனசு இல்லை. எதை வச்சு நீ அப்படி சொல்கிற, சொல்லு, என்ன உனக்கு தெரியும், எதுக்காக நீ அமைதியாக இருந்தால் சொல்லுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓகே சொல்கிறேன், அவன் கூட நான் பழக ஆரம்பிக்கும் போதே ஸ்டார்டிங்லேயே அவனுக்கு பொண்ணத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் இந்த மாதிரி நல்ல ப்ளே பாயின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவன்கிட்டேருந்து எப்படிடா விலகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன், அதே டைம் தான் அவன் மற்றவங்கள யூஸ் பண்ணுற மாதிரி உன்னையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சுது, நான் சொன்னால் என்ன நீ கேட்கவா போகிறேன், அதனால தான் எப்படியோ போன்னு நான் அவனை தூக்கி எறிஞ்சிட்டேன், அதோடு நான் தூக்கி எறிஞ்ச பொருளை தான் இப்போ நீ ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலாக சொல்லிடுவாங்க. இது என்ன சொல்லணும்னா, என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்ப, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தால் அந்த வீட்டில் உனக்கு இடமே கிடையாது, வெளியே போடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசுவோம். அவங்க என்ன சொல்லிடுவாங்க, நீ என்னடி சொல்கிறது, நானே இந்த வீட்டிலேருந்து வெளியே போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துணிமணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு பெட்டியை எழுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பெட்டியில் உள்ள சக்கரம் கல்ட்டு தனியாக ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிடும். அதனால் பெட்டி லொடக்குன்னு சாஞ்சிட்டே இருக்குமா, அதோட போய் அவங்களும் தடு மாதிரி விழும்போது கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துடுறாரு. உடனே உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, ஒரு நிமிஷம் இரு, நீ எப்படி இங்கே வந்த, நான் இங்கே இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. கூட பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோ வந்து திணறிட்டே இருப்பார், நான் எப்படி இங்கே வந்தேன்னா அப்படி இப்படின்னு ஆனால் அவர் பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்கன்னா, அப்படி இவ்வளோ தூரம் என்கிட்ட என்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் நான் நினச்சி என்னை குறைச்சி எடை போட்டுறாதீங்க, நீங்கள் வந்து உங்களோட ஐடி கார்டை வந்து விட்டுட்டு வந்தீங்க, அதில் தான் இந்த அட்ரஸை பார்த்தேன், அதான் உங்கள்கிட்ட திரும்ப கொடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவார். என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே என்னோட ஐடி கார்டை கொடுக்க தானே வந்தேன்னு சொன்னேன், சரி ஐடி கார்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அது என் காரில் இருக்குது, நான் எங்கள் காருக்கு வாங்க நான் அங்கே வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி ஓகே அது என்ன அதான் உன் காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமான்னு ஹீரோ சொல்லுவார். அங்கே என்ன டிரைவரே இல்லாமல் கார் தனியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இப்போ அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சர்க்கிள் மாதிரி இருக்குமா, அதனால் கார் தனியாக அது பாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்குது, அதாவது ஓட்டிக்கிட்டே தன்னால் வருது. இதை பார்த்தோன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா ஆப்போசிட்டில் ஒரு பையன் வேறு குட்டி பையன் போயிட்டுருப்பான். இப்போ அவனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஹீரோ ஒரு பக்கம் வேகமாவோட ஹீரோயின் ஒரு பக்கம் வேகமாவோட ஹீரோ போய் கரெக்டாக டோரை பிடிச்சிட்டு அதை போய் எப்படியாவது ஓப்பன் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டெப்பு மேலேயே போய் காரை திறந்து உள்ளே உட்காந்து பிரேக்கை போட்டு அந்த பையனையே காப்பாற்றிடுறாங்க. வந்துட்டு என்ன கேட்பாருன்னா, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த பையனை காப்பாற்றிட்டியே அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நம்மளால யாருக்கு இந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இந்த இதில் வந்துட்டு ஹீரோக்கு வந்து கழுத்தில் லைட்டாக அடிவரப்பட்டிருக்கும். அதை ஹீரோயின் வந்து
வந்து தொடச்சி வேற விடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ நீ என்னோட ஐடி கார்டு எங்கே அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காரில் இருக்குன்னு சொன்னேன். சரி இப்போவாது கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும் இங்கே இல்லை, அது என் ரூமில் இருக்குது, வேணா ரூம் வரைக்கும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க அங்கே கொடுக்குறேன்னா காரில் கொடுக்குறேன்னா இப்போ வீட்டுக்கு வர கூப்பிடுறேன், நீ ஏதோ பிளான் பண்ணுற, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும்போது சத்தியமாக அப்படி இல்லை இப்படி இல்லை, நீங்கள் நம்பி வாங்க, நான் உங்களுக்கு ஐடி கார்டை கொடுத்துட்றேன், என் வீட்டுக்கு தான் வாங்கலாம் அப்படி இப்படின்னு இவர் கேட்கவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ அவர் கூட வராங்க. என் வீட்டுக்கு வந்துடுவாங்க, இவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்திருக்காங்க. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஹீரோ ஆனால் என்ன சொன்னார், நம்ம வந்து பணக்காரன்றது வெளியே தெரியக்கூடாது, சிம்பிளான செட்டப்பில் ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாரா. இவங்க இப்போ பண்ணியிருக்கிறது சின்ன வீடு தான், அப்போ ஹீரோ வந்து எந்த அளவுக்கு பணக்காரராக இருப்பாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, இந்த வீட்டில் நீ இருக்க அப்படின்னா வந்துட்டு நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ கிட்ட கேட்பாங்க. உண்மையிலேயே ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய குடும்பத்தோட வாரிசு ஹீரோ தான் அப்படின்றது நல்லா தெரியும். அதனால தான் அவருக்காக வேணும்னே இவ்வளோ பிளான் பண்ணி அவரை இங்கே வர வைக்கிறது இவங்களோட வேலை தான். ஆனால் தெரியாத மாதிரி அவர்கிட்ட இப்போ கேட்பாங்க. அப்படின்னு இந்த கேள்விக்கு வந்து என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமே இருக்கும். டக்குன்னு அவர் என்ன பண்ணுவார்னா அங்கே கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எல்லாம் கடந்துக்குமா, அதை பார்த்தோன்னு டக்குன்னு அவர் என்ன சொல்வார்னா நான் வந்து மெக்கானிக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பார். மெக்கானிக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஆமாம், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படித்தேன், அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ எனக்கு கொஞ்சம் தற்சமயத்துக்கு இப்போ வேலை கொஞ்சம் இதாக இல்லை, அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பார். இது கூட என்னோட இடம் கிடையாது, என் ஃப்ரெண்டோட ஸ்டூடியோ இது, அதில் நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சமாளிச்சிருவார். பார்க்கும்போது இப்போ ஹீரோயினுக்கு எப்படி டவுட் ஆகுதுன்னா ஒருவேளை அந்த குடும்பத்துலேருந்து இவரை அடித்து துரத்தி விட்டுருப்பாங்களோ, அதனால இப்படி வெளியே வந்து தங்கிக்கிட்டு நம்மக்கிட்ட மறைக்கிறானோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு யோசனையாக இருக்கும். சரி என்னன்றதை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னோட ஐடி கார்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவர் என்ன சொல்வாருன்னா இப்போ உங்கள் ஐடி கார்டை எங்கே வச்சேன் அப்படின்றது எனக்கு சுத்தமாகவே ஞாபகமே இல்லை, அதை தான் தேடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவார். ஆனால் ஐடி கார்டு அவர் பேக்கெட்லேயே தான் இருக்கும். என்னோட ஐடி கார்டை கொடுக்க முடியுமா முடியாதா அப்படி இப்படின்னு கேட்கவும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டு எடுத்து கொடுத்துட்றாரு. கொடுத்தோன்னே அவங்க கிளம்புறாங்க. டக்குன்னு இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா நான் அங்கே பார்க்கும் போது உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாதிரி எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது, அதனால் நீங்கள் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு ஃப்ரீயாக தான் இருக்குது, நான் மட்டும் தனியாக தான் தங்கியிருக்கேன், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் எப்போ வேணால் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இருக்க என்னோட பிரச்சனை இல்லை, என்னோடய ஃபேமிலி விஷயத்தில் நீ தலையிடாத, உனக்கு அதுக்கான ரைட்ஸ் கிடையவே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் ஓவர அட்வான்டேஜ் எடுத்துக்காத அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிடுவாங்க. சொல்கிறது உண்மைதான், உனக்கு விருப்பமாக இருந்ததுன்னா நீ வந்து தாராளமாக இங்கே நீ தங்கிக்கலாம், நான் வந்து எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்கல, நாங்கள் வந்திருக்கும் போது உங்கள் ஃபேமிலியோட ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது, அதுக்காக தான் ஹெல்ப் பண்ணுற மைண்டில் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்டத்துக்கும் பேசவும் ஹீரோயினும் இப்போ இதுதான் அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தது. டக்குனு இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரி ஓகே நான் இங்கே தங்குறேன்னு வச்சுக்கோ, அப்போ நீ எங்கே தங்குவேன்னு கேட்கும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படி கீழே கூட படுத்துப்பேன், நான் அது ஒரு ஓரமாக கூட இருந்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனுக்கு ஒரு யோசனையும் தோணுது. சரி இப்போ வீட்டில் போய் வீட்டு நிலவரம் என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு அந்த மாப்பிள்ளையோட தான் பேசிகிட்டு இருப்பாரு. வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படி என்னத்தை பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு அவர் வந்து இப்போ மாமனார் வந்து என்ன கேட்பாருன்னா இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே கல்யாணத்தை தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க, சீக்கிரமாக நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவார். உடனே அவர் என்ன சொல்வார்னா கல்யாணமா, எனக்கும் அவளுக்கும் செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா அவர் ரொம்ப திமிராக பேசுகிறா அப்படி இப்படின்னு. என்னம்மா அப்பல சொல்கிறீங்க, கல்யாணத்துக்கு இப்போ எனக்கு ரெண்டு பேரும் ரொம்ப உயிருக்குயிராக லவ் பண்ணிட்டு இருந்தது எனக்கு தெரிய வந்ததுனால தானே பிஸ்னஸ் விஷயமாகவும் பேசிட்டு அப்படியே கல்யாணத்தையும் முடிச்சாலான்னு இருந்தோன்னு சொல்லுவார். அப்போ வந்துட்டு லவ்வா, அதுவும் உயிருக்குயிராவா, உங்கள் பொண்ணு என்னை ஒரு கிஸ் பண்ண கூட விட்டதில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். அப்போ ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுருவாங்க. அவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஓடும் அப்படின்னா அவரோட மைண்டில் வந்து ஓடுற விஷயம் எல்லாமே வந்துட்டு அவங்க சின்ன வயசாக இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அவங்க அம்மா இறந்து போனதுக்கு இந்த கம்பெனி ஏதோ ஒரு விதத்தில் காரணமாக இருந்திருக்கு. அது என்ன காரணம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஹீரோயின் வந்து ஆவலாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் அதை வந்து காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியாமல் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கே வருவார். வந்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆஃபீஸில் உள்ள நிறைய ரூல்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி போடுவார். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இதனால் வந்துட்டு அந்த மாப்பிள்ளை பையன் இருக்கான்ல அவனுக்கும் ஹீரோக்கும் வந்துட்டு வாக்குவாதமே வரும். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இவ்வளோ நாளாக வந்து வெளிநாட்டில் இருந்துட்டு நான் தான் இந்த கம்பெனியை வந்து இவ்வளோ நாளாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன், இப்போ திடீர்னு வந்துட்டு இப்படி அப்படின்னு போட்டுகிட்டே இருக்கேன், எல்லாத்தையுமே மாத்திர அப்போ என்னதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் இவருக்கும் அப்படியே பேச்சுவார்த்தை வர ஆரம்பிச்சிடும். இந்த ஹீரோ அதாவது மாப்பிள்ளை பையன் இருக்கால அவர் என்ன கேட்பாருன்னா இப்போ இவ்வளோ நாளாக அந்த கம்பெனி நடந்துட்டு இருக்கு, திரும்ப நீ வந்து இது மாதிரிலாம் நடத்துகிற மாத்திர அப்படின்னா வந்துட்டு அதனால கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு லாஸ் ஏற்படும், அந்த மாதிரி லாஸ் ஏற்பட்டால் நீ பொறுப்பு ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கவும் ஹீரோ என்ன சொல்வார்னா அப்போ இவ்வளோ நாளாக நீ தான் அந்த கம்பெனியை நடத்திட்டு இருக்க, அப்போ ஏகப்பட்ட நஷ்டம் அப்போ நடத்திருக்கு, அந்த நஷ்டத்துக்குலாம் நீ பொறுப்பு ஏற்றுக்கிறியா அப்படின்ற மாதிரி இவரும் கேட்பாரு. இதை ஒத்துக்கவே மாட்டார். அது எப்படி நஷ்டம்
கஷ்டமாச்சு, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையேன்னு சொல்லும்போது, இப்போ ஹீரோ வந்துட்டு என்ன சொல்வார்னா, ஊருக்கு வந்தவுடனே இந்த கம்பெனி என்ன இதுலலாம் இருக்குது அப்படின்றத வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டார்ல, அதெல்லாம் வந்து இப்போ ப்ரூஃபாக காட்டியே சொல்வார். இங்கே பாருங்கள், நம்ம கம்பெனிக்காக ஆடு விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு கூட ஏகப்பட்ட பொண்ணுங்களை போட்டு எடுத்து வச்சுருக்கீங்க. அந்த ஒவ்வொரு பொண்ணுக்கும் வந்துட்டு ஏகப்பட்ட அமௌண்ட்டை தூக்கி தூக்கி இறச்சி கொடுத்துருக்கீங்க. இத்தனைக்கும் அவங்க ரொம்ப அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆனவங்களும் கிடையாது. உங்களோட சுயநலத்துக்காக வந்துட்டு இந்த மாதிரிலாம் பல வேலைகளை பண்ணியிருக்கீங்க. கம்பெனி காசு எடுத்து எடுத்து இறச்சி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் எந்த கணக்கில் வர்றது அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது பயங்கர வாக்குவாதம் வருது. அதோட நேரமும் ஆயிடுது. ஹீரோ கிளம்பி இப்போ வீட்டுக்கும் வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுது. இப்போ ஹீரோயின் வந்து இங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொன்ன ஹீரோயின் சொல்லும்போது இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நான் எலக்ட்ரீஷியனுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லும்போது, நீயே எலக்ட்ரானிக் அந்த வேலையெல்லாம் எலக்ட்ரிஷியன் வேலையெல்லாம் தெரியும் தானே என்கிட்ட சொன்ன, நீ எதுக்கு கால் பண்ணுறேன்னா, ஆமாம் இல்லை எனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு ஏதோ தடவிக்கிட்டே இருக்காரு. இன்னும் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. வந்து எதுவுமே செய்ய தெரியாத மாதிரி அவர் ரொம்ப வசதியானதுனால அவருக்கு எதுவுமே சுத்தமாக செய்ய தெரியல. அதோட ஹீரோயின் பார்த்துட்டு, இந்த பாக்ஸ் அந்த டூல் பாக்ஸ்லாம் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணுறது கூட உனக்கு தெரியல, இங்கே கூட நான் அதை ஓப்பன் பண்ணுறேன்னு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறமா தான் போய் பார்க்குறாங்க, அந்த ஸ்விட்ச் போர்டு அந்த மெயின் டோர்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் இது வந்து ஃபியூஸ் போயிருக்கு போல இருக்குது, இது மாதிரி வேறு ஒன்று வாங்கிட்டு வா மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு தெரியாமல் பதுங்கி பதுங்கி பேக் சைடாக வந்துட்டு அவரோட புது கார், அதுவும் பெரிய காரு, காஸ்ட்லியான காரை எடுத்துகிட்டு போகிறாரு. ஹீரோயின் வந்து இதை மறைஞ்சிருந்து பார்த்துட்றாங்க. இவங்ககிட்ட இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான கார் இருக்குது அப்படின்னா எதுக்காக ஏழை மாதிரி நம்மக்கிட்ட நடிக்கிறான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லாமல் தேவையான எலக்ட்ரிக் அந்த திங்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு புக்கையும் வாங்கிக்கிறாரு. இப்போ இந்த லைட்டை எப்படி நம்ம செட் பண்ணுறது கொள்றதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா அழகாக மாட்டி விட்டுறாரு. உடனே ஹீரோயின் வந்து கிண்டல் பண்ணுறாங்க, நீ உண்மையிலேயே அதாவது அதாவது என்னது, நீ இன்ஜினியர் தானா, நீ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பல்பு மாட்ட கூட உனக்கு தெரியலையே, 1.5 மணி நேரமாக மாட்டிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு பேசணுன்றதுக்காக வந்துட்டு, நீ சரியான முட்டாளாக இருக்க, உனக்கு இது கூட தெரில அப்படி இப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அந்த வார்த்தை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் முட்டாள் அப்படின்னு சொன்னாலே சுத்தமாக பிடிக்காது. ஏன் அப்படின்னா அவர் சின்ன வயசில் தூக்கிட்டு போயிருந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹீரோவை வச்சுட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட காசு பறிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. அப்போ இவனை வாயை திறந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா அந்த பையன் குட்டி பையனாக இருந்ததுனால பேசவே மாட்டான். ரொம்ப பயந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கனால இப்போ இவன் வாயை முருட்டி இப்படியே உட்காந்துருந்தானா இவங்க பெற்றவங்களுக்கு யாருன்னு தெரியாமல் எப்படி நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும், சொன்னால் தானே நம்மளுக்கு காசு கிடைக்கும், சரியான முட்டா பையலாக இருக்கான் போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அது பேசுறது மட்டும் இல்லாமல் ஹீரோ போட்டு அடின்னு அடிச்சிருப்பாங்க. அதனாலே வந்துட்டு அவருக்கு இந்த வார்த்தையை கேட்டாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கோவமும் அதிகமாக வரும். இருக்க இருக்க ஒரு மாதிரியாக மனசு போயிட்டே இருக்க, ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி அவருக்கு ஆகுது. உடனே ஹீரோயின் வந்து என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு. கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா உனக்கும் சேர்த்து தான் சமைச்சு வச்சுருக்கேன், நீ சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. சமைச்சு வச்சுருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவருக்கு தெரிஞ்சது எதையோ அவ்வளோ அழகாகவே சமைச்சு வச்சுருக்காரு. அவர் ப்ரெசென்ட் பண்ணுறதெல்லாம் நல்லாவே இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. இப்போ கண் முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஏதோ ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கு, இப்போ உனக்கு ஓகேவா, அந்த மயக்கம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாத ஹீரோ வந்து நேராக வந்து அவங்கள கிஸ் பண்ணிடுறாரு. அப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே கனவுன்னு. இப்போ தான் ஹீரோயின் முழிச்சே பார்ப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான், வரைஞ்சிட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் வரைஞ்சிட்டு இருக்க மாட்டார். அவர் கிச்சனில் போட்டு உருட்டிகிட்டு இருப்பார். இவங்க முழிச்சதை பார்த்து வேக வேகமாக ஓடி வந்துடுவார். நீ முழிச்சிட்டியா, நான் உனக்காக தான் வேக வேகமாக சமைச்சிட்டு இருந்தேன், அந்த சத்தம் அதிகமாக கேட்டுருச்சு அதான் முழிச்சிட்டியா, நான் தான் உன் தூக்கத்தை கெடுத்துட்டேனா அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும், நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நான் சமைச்சிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுவார். என்னது இது, நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் சமைக்கிற, வீட்லேயே தான் இருக்க, வேலைக்கே போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் டக்குன்னு வந்து சமாளிக்கிறார். இல்லை இல்லை, நான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்றைக்கி கூட ஒரு இன்டர்வியூ இருக்குது அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்படியா அப்போ நானும் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை இல்லை வேணாம், உனக்கு நிறைய வேலைலாம் இருக்கும்ல, நீ எதுக்கு தேவையில்லாமல் அலையிற, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு ஹீரோ சொல்கிறாரு. இல்லை இல்லை எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் உன் கூட இன்றைக்கி நான் இன்டர்வியூவுக்கு வரேன், நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணு, நான் இப்போ ஆல்ரெடி வேலை பார்த்துட்ருக்கேன், அந்த ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நானே வேறு ஆஃபீஸ் போகணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன், இப்போ நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதை பார்த்துன்னு வச்சுக்கோயேன், அது மூலிமா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க.
ஹீரோயினை விட்டு எப்படிடா தப்பிச்சு போக முடியாது, நல்லா வசம் மாட்டியாச்சு. உடனே ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினுக்கு தெரியாமல் டக்குன்னு மறைஞ்சு அவரோட அசிஸ்டன்ட் இருக்கலாம் அவருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு இப்போ ஒரு இன்டர்வியூ நடந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்கு பாஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், எனக்கு தான் இன்டர்வியூ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சு ஏன்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு நான் அவகிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன். அம்மா இப்போ என்னை நம்பணுன்னா எனக்கு நீ ஒரு இன்டர்வியூ எடுத்தாகணும், நீ தான் எனக்கு இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் சரின்னு அவரும் ஒத்துக்கிறாரு. அதோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா இன்டர்வியூக்கு போகணுன்னு சொன்னால் கிளம்பவே இல்லை, அப்படியே உட்காந்துட்ருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை அது வந்து ஆன்லைன்லேயே இன்டர்வியூ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாரு அவர் ஹீரோ சொல்லவும், அவங்களுக்கு இப்போ ஆச்சரியமாகவே இருக்கு. இருந்தாலும் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஆன்லைன் இன்டர்வியூக்காக 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து கேட்பாரு, இப்போ நீ பார்த்துட்டு இருக்க வேலை உனக்கு பிடிக்கலன்னு சொன்னி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் நான் பார்த்துட்டு இருக்க இடம் வந்து இப்போ சரியா இல்லை, இப்போ இவங்க ஹீரோவோட கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனி பேர் சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. அந்த கம்பெனி ஒரு பெரிய கம்பெனியாக, அந்த இடத்துல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, ஏன் அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இல்லை அந்த கம்பெனியோட முதலாளி வந்து ரொம்ப நல்லவரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவன் நல்லவன் உனக்கு யார் சொன்னதுன்ற மாதிரி இவருக்கு கோவமே வந்துடும். ஏன்னா இவரோட கசின் தானே, அதுவும் பொம்பளைங்க விஷயத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்கார்ல, அதனால இதெல்லாம் தெரிஞ்சு ஹீரோ வந்து கோவப்படுவார். இல்லை எல்லாரும் அப்படி பேசிக்கிறாங்க, அதை நான் கேள்விப்பட்டேன், நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற, உனக்கும் பணக்காரவங்கன்னா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோயினும் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பணக்காரவங்கள பிடிக்காது அப்படின்லாம் கிடையாது, எனக்கு வந்துட்டு நல்லவங்களா கெட்டவங்களான்னு அது அந்த பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. டக்குன்னு இப்போ அவருக்கு இன்டர்வியூக்கான கால் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கால் ஆன் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா இவர் அசிஸ்டன்ட் தான் பேசுவார். பேசும்போது எந்த கேள்வியுமே கேட்க மாட்டார், இவர் எந்த பதிலுமே சொல்ல மாட்டார். இவரை பார்த்தோன்னே நீங்கள் பார்த்தாலே தெரியுது நீங்கள் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கண்டிப்பாக எங்கள் கம்பெனிக்கு உங்களை நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இவருக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. அதோடு சும்மா இருந்திருக்கலாம். அடுத்தது என்ன பண்ணுவாருன்னா, இவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஏன் இன்னும் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, கண்டிப்பாக சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது, இவன் என்ன ரொம்பவே பேசிகிட்டு இருக்கானே, இவனே கட்டி கொடுத்துருவான் போல தெரியுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு வந்துடுங்க, அது இல்லாமல் கல்யாணம்லாம் காலங்காலத்தில் பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சரி சார் நான் வச்சிடறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ வேறு வழி இல்லாமல் கட் பண்ணிடுவார். இதெல்லாம் கேட்டுட்டு இந்த ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான இன்டர்வியூ இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸ்க்கு ஹீரோயின் வந்து வராங்க. வரும்போது அங்கே வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களோட ஸ்டெப் சிஸ்டர் இருக்காங்களா, அவங்களும் இதே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வருது. அந்த கிஃப்ட்டில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்துடுங்க, உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவரோட நேம் போட்டு வந்துடுது. அதே நேரத்தில் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவருக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட்டு ஒரு கார்டும் வந்திருக்கு, இன்விடேஷன் கார்டு மாதிரி வந்திருக்கு. இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த இடத்துக்கு வந்துடுங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், இப்போ 2 பேருக்குமே சந்தோஷம் தாங்கலை. அவள் தான் அனுப்பியிருப்பாளோ இவ தான் அனுப்பிடுவோம், 2 பேரும் மாறி மாறி வந்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்காங்க. இதை ஹீரோயின் பார்த்துக்கிட்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ஆயிடுது. நைட் டைமில் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி அந்த 8 மணிக்கு 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி எனக்கு இது பண்ணி அது பண்ணி ரொம்ப கொஞ்சம் ரொமான்ஸ் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, எனக்கான கிஃப்ட் இருக்குன்னு சொன்னி அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, நீ தானே எனக்கு கிஃப்ட் இருக்குன்னு சொன்னேன்னு இவர் சொல்ல, இல்லையே நீ தானே சொன்ன 2 பேரும் சொல்ல, அப்போ நான் சொல்லலை அப்போ யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் கதவை திறந்துக்கிட்டு அந்த ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப் அத்தனை பேருமே உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் இவங்க 2 பேரும் இருக்கிற அந்த மாதிரி கோலத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எடுத்து தள்ளிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. உடனே அந்த பாஸ் இருக்கார்ல அவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. உடனே வந்துட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பொண்ணை பார்த்துட்டு அவங்க எல்லாம் சிரிச்சுட்டு அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அங்கே இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஆசைப்பட்டா அவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியுதா, இதான் அதுக்கான ரிசல்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்து ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு வராங்க. மூஞ்செல்லாம் வீங்கி போய் கிடக்குது. ஹீரோ பார்த்துட்டு எங்கே போனேன், ஏன் இப்படிலாம் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ எந்திரிச்சு போகிறாரு. போனவர் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஒத்தடம் கொடுப்பாங்களா அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வராரு. இதெல்லாம் நீ செய்யணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சண்டை போடுவாங்க. நீயும் இதெல்லாம் செய்ய மாட்டேன், செய்கிறவனையும் செய்ய விட மாட்டேன், இந்தா நீயா செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் சரி போட்டும், நான் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு சரின்னு படலாம், உடனே நான் கிளம்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. எதுக்காக நீங்கள் இருந்து கிளம்பணும்னு நினைக்கிற,
இங்கே உனக்கு எல்லாமே ஓகேவா தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்னால் இந்த வீட்டில் இருந்துட்டு இப்போ இதுக்கு வாடகைலாம் கொடுக்க முடியாது, சும்மா இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீ ஏன் ஒரே பண்ணுற, நான் உனக்கு உனக்கு பதிலாக வாடகை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீ இப்போ கொடுப்ப, இப்போ நீ இன்னும் எத்தனை மாதத்துக்கு கொடுப்ப, 1 மாதம் கொடுப்பியா, 2 மாதம் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருப்பார். ஆமாம், வாழ்க்கை பூரா உன்னால் கொடுக்க முடியாதுல்ல அப்படின்னு ஹீரோவும் அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருப்பார். அப்போ நான் இங்கேருந்து கிளம்பி தானே ஆகணும்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து டக்குன்னு என்ன சொல்லிடுவார்னா, அப்படிலாம் இல்லை, எனக்கு உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு, நான் வாழ்க்கை ஃபுல்லாக உன்னை வந்துட்டு வச்சு நான் நல்லாவே பார்த்துப்பேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோன் வந்து உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் இதே மாதிரி சொல்லி தான் எல்லாருமே நம்ப வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு அந்த டைம் அப்படியே அமைதியாக இருந்துடுறாங்க, தூங்கிடுறாங்க. இப்போ மறுநாள் ஹீரோவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கசின் தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய வந்து அவர்கிட்ட கோவமாக வந்து இந்த மாதிரி எதனால இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் வந்து இதில் நீ தலையிடாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஹீரோக்கு சப்போர்ட்டாக வந்து இந்த ஆஃபீஸில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே ப்ரூஃப் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லவும் உங்கள் 2 பேரும் நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேடி வந்து இப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்ன புதுசாக திரும்பவும் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவளை நான் வந்து முத பார்த்தது அந்த இடத்துல பார்த்தேன், அப்போவே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு, அவளை வந்து இவன் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது கேளு, இப்போ தான் ஆஃபீஸில் கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கு, இந்த டைமில் வந்துட்டு அவன் வேறு இந்த ஆஃபீஸை எப்படியாவது இது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கான், நீ தான் கொஞ்சம் நல்ல விதமாக இருந்து இதை வந்து தூக்கி விடணும், அதை வந்து காப்பாற்றணும், இந்த டைமில் வேறு மாதிரிலாம் ட்ராக் மாதிரி போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ அதாவது இந்த பாஸ் இருக்காருல்ல மேனேஜர், அவர் வந்து தப்பாக நடந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பொண்ணுக்கிட்ட அந்த வீடியோலாம் இப்போ பரவிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே வந்து எப்படி நம்ம ஹீரோயினை தானே இவருக்கு பேசி வச்சுருக்காங்க, அதாவது இந்த மேனேஜரை ஹீரோயினுக்குன்னு சொல்லிட்டு பேசி வச்சுருக்காங்க, ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வேறு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்காரு, பழகிட்டு இருக்காரு, அது வந்து சீட் பண்ணுற மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போ என்ன சொல்லிடுறாருன்னா, அந்த மாதிரி நான் பண்ணவே இல்லை, நான் அந்த மாதிரி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே வந்து நாளைக்கு உங்கள் முன்னாடி எல்லாத்தையுமே சொல்லுவா அப்படின்னு சொல்லிடுவார். சொல்ல வச்சா எல்லாரும் நம்புவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. அதுக்காக வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார், அவங்க அப்பாட்ட தானே போய் சொல்லுவார், சொல்லிட்டாரு. இப்போ அவங்க அப்பாவும் பொண்ணு வந்து வேறு எங்கேயோ போய் தங்கியிருக்கால தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. பார்த்தா அவங்க பொண்ணு வந்து பிரிட்ஜுக்கிட்ட நின்று யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி இவன் இந்த மாதிரிலாம் பேட்டி கொடுத்துட்ருக்கான், பேசிகிட்டு இருக்கான், அப்போ நான் வந்து சொன்னால் எல்லாரும் நம்பிடுவாங்க, அவனை அதான் எதிர்பார்த்துட்ருக்கான், அதை மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே நினச்சி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா வந்தவர் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இருக்கியாம்மா, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். இப்போ நீங்கள் எதுக்கு இவ்வளோ பிரியமாக வந்து கூப்பிட்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அவனுக்காக பேசுகிறதுக்காக தானே வந்து கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ ஏம்மா இவ்வளோ கோவப்படுற, அப்பா பொண்ணுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் போவோம், அதுக்காக வீட்டை விட்டு வந்துடுறதா, வா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே, இப்போ உங்கள் பிளான் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக கேட்கும்போது அவர் சொல்லிடுவார், என்ன தான் இருந்தாலும் அவர் வீட்டோட மாப்பிளம்மா, அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை, அவரோட மானம் போகிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது, நீ ஆஃபீஸ்க்கு போ, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த மாதிரி மட்டும் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்பா உன் காலில் வேணாலும் விளரம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுவார். நீங்கள் என்ன பண்ணாலும் நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பிடிவாதமாக இருப்பாங்க. அங்கே சுற்றி இருக்கவங்களாம் உடனே அப்பா காலில் விழுற இந்த பொண்ணு இப்படி இருக்கா அப்படி இப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்த்து தான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, நடு ரோட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போகும். இப்போ நீ என் கூட வரல அப்படின்னா இந்த இதுலேருந்து நான் குதிச்சிருவேன் அப்பா மிரட்டவும், அதுக்கப்புறம் அங்கேயே இவங்க வந்துட்டு சரண்டர் ஆகிடுறாங்க. அதோடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் இப்போ ஹீரோயினும் வருவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து இப்போ அவங்க தங்கியிருக்காங்களா அந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்க அப்பா கிட்டே ஒத்துக்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வரேன், இந்த மாதிரி அந்த ஒரு பார்ட்டி வேறு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அந்த பார்ட்டியில் வந்து நான் வந்து பேசணும்ல, பேசி தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வராரு, வந்துட்டு அவர் வந்து ஹீரோயினுக்காக வந்து மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்து பொறுமையாக போட்டு விட்டுட்ருப்பார். அப்போ ஹீரோயின் வந்து கேட்பாங்க, உனக்கு லவ்வர் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது மாதிரிலாம் யாரும் இல்லை, எனக்கு நீ மட்டும்தான் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும், அதெல்லாம் எப்படி, நீ இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி இதெல்லாம் ப்ராக்டிஸ் ஆன மாதிரிலாம் தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது, நாளைக்கு நீ பார்ட்டிக்கு போறியா அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் கேட்கும்போது, ஆமாம் அது வந்து ஹீரோ வந்து தடுமாறிட்டே இருப்பார். ஏன்னா இப்போ ஹீரோ தான் அந்த ஆஃபீஸில் இருக்காருன்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்சும் அவங்க தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ஹீரோவில் பெரிய ஆஃபீஸில் உள்ள முதலாளின்றது ஹீரோயினுக்கு தெரியக்கூடாதுன்னு இவர் நடிச்சிட்டு இருக்காரு. அதோடு வந்து 2 பேர் இப்படியே இருப்பாங்க. இப்போ மறுநாள் வந்து அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். அந்த பார்ட்டியில் வந்து ஹீரோயின் தன்னை பார்த்துடக்கூடாதுன்னு ஹீரோ வந்து முகத்தை மறைச்சிட்டு, அதாவது ஒரு இலை இருக்குல்ல அந்த இலையை வச்சு முகத்தை மறைச்சிட்டு நின்றுட்டு இருப்பார். ஹீரோயினை இப்போ
வந்து அவரோட அந்த லவர் பாய் இருக்கார்ல, அதாவது அந்த ப்ளே பாய் அவர் வந்து கூட்டிகிட்டு வருவார். எல்லாரும் இங்கே தானே இருக்கீங்க, அட்டென்ஷன் ப்ளீஸ் எல்லாம் கவனிங்க, நான் எவ்வளோ நல்லவன் அப்படின்றத நான் என்னோட வருங்கால மனைவியே உங்ககிட்ட சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். ஹீரோயின் வந்துட்டு நான் சொல்கிறேன், நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிப்பாங்க. என்னை விரும்புகிறவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா வந்துட்டு எனக்காக எதுவுமே செய்யக்கூடியவராக இருப்பார். எனக்கு ஒரு காயம் பட்டால் ஐஸ் க்யூப் அதை வச்சு ஒத்தடம் கொடுப்பாரு. எனக்காக விதவிதமாக டெய்லி சமைச்சு கொடுப்பாரு. எனக்கு ஏதாவது காயம் பட்டால் மருந்து போடுவார். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது இதெல்லாம் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கிட்ட வந்து என்ன சொல்லுவாருன்னா, இங்கே பாரு, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே தப்பு செய்யலை, உன்னை தான் நேசிக்கிறேன், அதை மட்டும் சொன்னால் போதும், எக்ஸ்ட்ராலாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவரே வந்து கேட்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திரும்ப டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ வந்து டக்குன்னு இந்த ஆள் வந்து என்ன சொல்வாருன்னா, அதாவது அந்த ப்ளே பாய் இருக்கார் அவர் என்ன சொல்வாருன்னா, நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், உன்னை வந்து நான் நல்லவன்னு சொல்ல மாட்டேன் தான் சொன்னோன்னே, நான் இப்போ உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரிலாம் நான் சொன்னேன்ல, இவரை தான் நான் மனசார விரும்புகிறேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் இதோ இருக்கானே, இவன் வந்து உண்மையிலேயே கெட்டவன் தான், இவன் எனக்கு பேசி வச்சுட்டு என் தங்கச்சி கூட இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கூடையும் ஓப்பனாக போட்டு உடச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கூட்டத்தில் தான் நான் விரும்புகிறவர் இருக்கார், அவர் யாருன்னா இதோ இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன தான் இலையால் மூஞ்ச மூடிட்டு இருந்தாலும் ஹீரோவை கையை காட்டிடுவாங்க. உடனே எல்லாரும் இவரா இவரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ ஹீரோவை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. போயிட்டே இருக்கு. இவங்க பேசுகிறத பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்களுக்கே கோவம் வந்துடுது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, கல்யாணம்னா விளையாட்டு காரியமா, ஒருத்தனை இது பண்ணிட்டு இன்னொருத்தர் இது பண்ணுறது, எதாக இருந்தாலும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் உன்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ உதாசனப்படுத்திட்டு வேற யாரே லவ் பண்ணுறேன்னு சொல்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வருவார். வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிவிட்டு, இப்போ நானும் அவளும் லவ் பண்ணுறோம், நாங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், உங்களுக்குலாம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் யாராலும் எதுவுமே பேச முடியாது. எல்லாரும் அப்படியே அசந்து போய் பார்த்துட்டே இருப்பாங்க. முன்னாடி அவங்க அப்பா கூட கோவப்பட்டுட்டு இருப்பார். ஆனால் இவரும் அந்த அந்த கம்பெனியோட மெயின் ஓனரு இவர் தான் தெரிஞ்சவனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பேரும் தான் லவ் பண்ணுறீங்களா, பண்ணுங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் இப்போ அனுமதி கொடுத்துருவாரு. அதோட இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியாத நடிப்பு தானே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வேலை தேடிட்டு இருக்கேன், இந்த மாதிரி மெக்கானிக் இன்ஜினியர் அப்படி இப்படி போய் சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு நீ ஓனராக இருப்ப அப்படின்னு கோச்சிக்கும் போது, நான் ஒன்றும் வேணும்னே பண்ணலை, நான் உனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் உனக்கு தான் பணக்கார பசங்களை பிடிக்காத நீ சொல்லிட்டேன், அதனால தான் நான் அந்த மாதிரி போய் சொல்லி உன்கிட்ட நடிச்சிட்டேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, என்னோட லவ் எல்லாம் ட்ரூ தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. இது இப்போ ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா, அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது என்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிலாம் நீ சொன்னி அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் சொன்னேன், எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாரு, அதனால தான் உன்னை லவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சொல்லி சும்மா நடிக்க தான் செஞ்சேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஹீரோக்கு ரொம்பவே அப்செட் ஆகிடும். பேசுறது வந்து ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் அவர் ஒரு விஷயத்தை நினச்சி பார்ப்பாரு. ஹீரோவை சின்ன வயசில் பிடிச்சி வச்சிருக்கும் போது ஹீரோயின் வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வருவாங்க அந்த குட்டி வயசாக இருக்கும்போது. ஆனால் அவங்களும் மாட்டிப்பாங்க. இப்போ 2 பேரும் உள்ளே இருக்கும்போது நீ ஏன் பேசவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கேட்கும்போது, இல்லை நான் பேசுவேன், ஆனால் அவங்க எல்லாரும் தப்பானவங்க, அதனால தான் எனக்கு பேசவே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத, எப்படியாவது இங்கேருந்து உன்னை நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுவாங்க. அதெல்லாம் இப்போ அந்த சீனெல்லாம் இப்போ ஹீரோ நினச்சி பார்த்துப்பாரு. ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக பயங்கரமாக வீட்டில் அந்த செட்டப்பு லைட்டு எல்லாத்தையும் போட்டு மாட்டி விட்டுறாரு. ஹீரோயின் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன இதெல்லாம் இவ்வளோ வேலைப்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கு, உண்மையிலேயே நீ வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறியா, அந்த அளவுக்கு நீ நேசிக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஒன்றே ஆமாம் நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், மொதல் தடவை பார்த்த உடனே லவ் பண்ணுறோம் அப்படின்னும் போது யாருமே அதை நம்ப மாட்டாங்க தான், அது நம்பவும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு அப்படி இல்லை, உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், நீ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்படின்றது எனக்கு எல்லாமே தெரியும், என்னை வந்து வெறுத்துறாத, ஒதுக்கிறாத, என்னை வேணான்னு சொல்லிடாத, உனக்கு இன்றைக்கி லவ் வரலன்னா நாளைக்கு வரும், நாளன்னைக்கு கூட வரலாம், எப்போ வருதோ அப்போ சொல்லு, ஆனால் மறுத்துறாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போயிட்டு உடனே போயிட்டு பாஞ்சு போய் அவரை கிஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், அவங்களும் அந்த லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ மறுநாளே வந்து கல்யாண வேலையெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. சரிவா கல்யாணத்துக்கான ட்ரெஸ்ஸை போய் வாங்கலான்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே ஒன்றா கிளம்பி வராங்க. கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன எவ்வளோ ட்ரெஸ்ஸு பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு எதுவுமே பிடிக்கல. ஏன் உனக்கு இதெல்லாம் பிடிக்கல, சரி பிடிக்கலன்னா பரவாயில்ல வேறு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. இல்லை எனக்கு இந்த கல்யாணத்தில் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக இவ்வளோ வெயிட்டான ஒரு ட்ரெஸ்ஸை போடுறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சம்பிரதாயம் தானே, எல்லாருமே அப்படி தானே போடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் அதெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, சரி உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் ஒரு இடத்துல உட்காந்துருவாரு. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கல்யாணம்னாலே ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போடணுமா, வேறு கலரே ட்ரெஸ்ஸு போடவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வருவாங்க. அங்கே ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்
இருக்கும், அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உடனே அந்த ட்ரெஸ்ஸை போடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் போடுவாங்க. அதே மாதிரி பிளாக் கலர் ஒரு ஷூட் எடுப்பாங்க. அது வந்து ஹீரோவுக்கு போட்டு 2 பேருமே சேர்ந்து 2 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க. கல்யாணமும் நடந்து முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கிறாங்க. காலையில் வந்துட்டு ஒரு ஆள் வாசலில் வந்து நின்றுட்டு இருக்காரு. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. உங்கள் வீட்டுக்காரவங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காருன்றோடனே, ஓ அப்போ நீங்கள் 2 பேரும் உங்கள் 2 பேருக்கு கல்யாணமே ஆயிடுச்சா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா அந்த ஆஃபீஸோட சிஇஓ தானே உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமான்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டை வந்து நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம். அந்த வீட்டோட உங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு போய் உங்கள்கிட்ட ஃபீட்பேக் கேட்கலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லவும், அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யோசனையாக இருக்கும். எங்கள் ஹஸ்பண்டு உங்களுக்கு அந்த ட்ராயிங் பண்ணி கொடுத்தாங்களா, அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அந்த பேப்பர் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இவங்க 2 பேரையும் அடைச்சி வச்சிருக்கும் போது ஹீரோயின் வந்து விளையாடிட்டு பேசும்போது, இந்த மாதிரி தான் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வரைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி கெட்டப்லேயே இப்போ வந்து வீடை ஹீரோ வந்து கட்டி வச்சிருப்பாரு. அதை பார்த்தோன்னே இப்போ ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ அந்த பையன் தான் இவனாக இருப்பானோ அப்படின்ற மாதிரிலாம் இப்போ இவங்க யோசிப்பாங்க. வந்துட்டு இவங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுது. டக்குன்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டை பார்த்து பேசுகிறாங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் நடந்ததெல்லாம் இவன் அப்படி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு தெரிய வருது. அந்த பையனை தான் இவனாக இருப்பானா, இல்லை இவன் தான் அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு நினைக்க இப்போ குழப்பமாக இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ அதனால் என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்கும்போது, இல்லை அது சின்ன வயசாக இருக்கும்போது அவன் வந்து இந்த மாதிரி என்னை வந்து இப்படி பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. என்ன அவன் பெருசாக பண்ணிட்டான், அவன் இடத்துல நான் இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆபத்தான இடத்துல இருக்கும்போது என்னை அம்போன்னு விட்டுட்டு அவன் மட்டும் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அவங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து எவ்வளோ சொல்லுவாங்க, அது வந்து சின்ன வயசு, அறியாத வயசு, என்ன செய்கிறோன்றது தெரியாத வயசு, அப்போ செஞ்சதெல்லாம் மாதிரி நீ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னும் போது தான் இப்போ ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன நடத்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு, இப்போ இவங்க 2 பேரையும் பிடிச்சி வச்சிருக்காங்களா, இங்கேருந்து எப்படியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. வெளியே ஓடும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வெளியே வந்துட்டே இருப்பாங்க. அப்போ அந்த நம்ம சீக்கிரம் போகணும், பின்னாடி வேற அந்த கிட்னாப்பர் துரத்திட்டே வந்துட்டே இருப்பாங்க. அதை 2 பேருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க ஓடும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட அம்மா வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, நீ இங்கே தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக வருவாங்க பாருங்க. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அழுது, குட்டி பொண்ணு தானே, அவங்க வந்துட்டு அம்மா எந்திரிங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களும் அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோவுக்கு என்ன நடக்குது, எப்படி என்ன பண்ணணும்னு அடுத்தது தெரியாது. அவர் பாட்டு நின்று பார்த்துட்டே இருப்பான் அந்த குட்டி பையன் ஹீரோவும். அப்போ தான் வந்துட்டு அவங்கள துரத்திட்டு அந்த பின்னாடி அந்த ஆளுங்கள்லாம் இருக்காங்களோ அவங்களாம் வர்றது அவருக்கு தெரியும். அவர் வந்து இப்போ என்ன, அந்த குட்டி பையன் அந்த வயசாக இருக்கும்போது அவன் என்ன நினைப்பான்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம்னா திரும்பவும் நம்ம 2 பேரையுமே பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்காக வந்து இப்போ நான் ஓடுற மாதிரி ஓடுனேன் அப்படின்னா வந்துட்டு அது கவனம் தசை திரும்பிடும். ஏன்னா அங்கே மயக்கம் போட்டு விழுந்திருக்க அம்மா தேடி இப்போ கூட்டம் கூடிடும். ஆனால் இப்போ நம்ம ஓடிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளை வந்துட்டு இவன் பிடிக்க வர மாதிரி வருவான், அப்படியே ஹீரோயின் வந்து தப்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ நினச்சி அந்த இடத்துலேருந்து ஓடி இருப்பார். ஆனால் ஹீரோயின் வந்து அதை பார்த்துருக்க மாட்டாங்க, பின்னாடி ஆள் துரத்திட்டு வர்றதெல்லாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நான் இருக்கும்போது சொல்லாமல் கொள்ளாமல் அவன் பாட்டுக்கு ஓடிட்டான்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அப்பத்துலேருந்தே அவர் மேலே கோவமாக இருந்திருக்கும். என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்ன நினைக்கிறாங்க, சின்ன வயசில் நான் தான் அவனை காப்பாற்ற வந்த பொண்ணு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அது தெரிஞ்சே தான் அவன் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அது மட்டும் உண்மையாக இருந்தால் அவன் தான் உனக்கு ட்ராப் பண்ணி உன்னை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம், அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருன்னு வேறு சொல்லி விட்டுறாங்க. ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு என்னென்னா, அவங்க அம்மாவோட இறப்புக்கும் இந்த ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால் ஏதாவது இருக்குமா, ப்ரூஃப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோவோட ஆஃபீஸ்க்கும் வந்துடுறாங்க. அவங்க தான் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுல அந்த ஒரு உரிமையில் வர வந்துட்டு ஹீரோட ரூமில் ஹீரோ இல்லாத நேரத்தில் என்னென்னத்தையும் தேடி தேடி பார்க்குறாங்க, எதுவுமே கிடைக்கல. அப்போ ஒரு ட்ராயரை திறந்து பார்க்குறாங்க, அதில் ஒரு சீல் வேறு இருக்குது. அதை எடுத்து வச்சுட்டு இதுவரை ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோவோட ஒரு லேடி பேசிகிட்டே இருப்பாங்களா, அவருக்கு அட்வைஸ்லாம் கொடுத்துட்ருப்பாங்களா, அவங்க வந்துடுறாங்க. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என் ஹஸ்பண்டை பார்க்க வந்தேன்னு சொல்லும்போது, ஹஸ்பண்டை பார்க்க வந்த நீ வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு ரூம் வரைக்கும் வந்துட்டு ட்ராயர்லாம் திறந்து பார்க்கறதுக்கு என்ன அவசியம் இருக்குது, அந்த சீலை என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோ இப்போ இங்கே வந்துடுறாரு. வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேடி வந்து ஹீரோட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு உன் ஒய்ஃபுன்னு பேரில் அவள் இருக்கா, ஆனால் இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே வந்துட்டு உன்னோட சீலெல்லாம் அவள் எடுக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, அவள் என்ன இருந்தாலும் அவள் என்னோட ஒய்ஃப், இங்கே வந்து அவளுக்கு எல்லாமே உரிமை இருக்குது, நீ கொஞ்சம் வெளியே போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்கிட்டே அவர் வந்து என்ன கேட்பாருன்னா, நீ உனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா நீ என்கிட்ட சொன்னாலே நானே எடுத்து கொடுத்துருக்க மாட்டேன், நானே உனக்கு சொந்தமானவ தான், நான் வச்சிருக்க எல்லாமே உனக்கு சொந்தம் தானே அப்படின்ற மாதிரி கேட்கும். ஹீரோயினுக்கு வர கொஞ்சம் சிரிப்பு வந்துட்டே இருக்கும். அதோட அவங்க அமைதியாக அவங்க 2 பேர் இருந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே வந்து ரெடிக்கு கோவமாக வரும். இந்த மாதிரி அவள் ஏதோ தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் கூட ரோசம் எதுவுமே வராமல் அப்படின்னு இழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே ஒரு கண்ணு வேற
இருந்துகிட்ருக்கும். அதாவது அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை கூட இருந்துகிட்ருக்கும். உடனே வந்துட்டு அவங்களோட ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்க இங்கே வந்துட்டு இவங்களை இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஏற்றி ஏற்றி விட்டுட்ருப்பாங்க எரியறதுக்கு. அதாவது என்னம்மா, அவனை நீ கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தா அவன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னோடனே உனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், வேற ஒன்றும் கிடையாதுன்னு இவங்க சொல்லுவாங்க. உன் முகரையை பார்த்தாலே தெரியுதே, அவனை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தானே ராவும் பகலும் இந்த ஆஃபீஸை வந்து நீ கட்டி காப்பாற்றிட்டு இருக்க அப்படி இப்படின்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்க வந்துட்டு உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா அதெல்லாம் போட்டு போட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நீ தான் இவ்வளோ அவனை நினைக்கிற, அவனுக்கு தான் உன்னை கண்டாலே ஆக மாட்டேங்குது, சுத்தமாக உன்னை பிடிக்காம தானே வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. வேற நான் கொடுக்குறேன், பேசாமல் நீ அவன் மேலே வச்சிருக்க லவ்வை வந்து நேரம் பார்த்து அவன்கிட்ட வெளிப்படுத்திட்டேன் அப்படின்னா வந்துட்டு எதிர்காலத்தில் அவனுக்கு நீ அவன் பிடிச்சிருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை பிடிக்கலன்னு வச்சுக்கோ, ஏன் நீ அவனை விரும்புகிறத அவன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு உள்ளதும் இல்லாமல் போயிடும், பார்த்துக்கோ, என்னால் முடிஞ்சதை சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் கொளுத்தி போட்டுடுறாங்க. பேசிட்டு போனாலும் இன்னொரு பக்கம் இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இவ எதுக்காக பழசெல்லாம் தேடிட்டே இருந்தா, என்ன தேடிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாரும் இல்லாத நேரத்தில் அந்த இடத்துக்கு திரும்ப வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த ஹீரோயின் வந்துட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களெல்லாம் தேடி எடுத்து அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தது தெரிய வருது. 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை எதுக்காக இவ தேடி எடுத்து பார்த்துட்டு இருக்கா, அப்படின்னா என்னவா இருக்குன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆளெல்லாம் அனுப்பி ஹீரோயினை வாட்ச் பண்ண சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் சில விஷயங்கள் கொண்டு வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவள் வந்து இன்னைக்கு உனக்கு தெரியாதவ மாதிரி உன்னை வந்து அறிமுகமாகி நீ அவளுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பிடிச்ச மாதிரி இருக்கலாம், அப்படிலாம் கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு உன்னை தெரிஞ்சிருக்கு, அவள் வேணும்னே தான் உன்னை வந்து இது பண்ணியிருக்கா, அவளை நம்பாத, அவள் வேறு ஏதோ பிளானோட இருக்கா அப்படி இப்படின்னு இவங்க சொல்லுவாங்க ஹீரோ கிட்ட. 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கோவம் வந்துடுது. ஐயா, அவள் என் பொண்டாட்டி, அவளை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், நீ தேவையில்லாத விஷயங்களை தலையிடாத, அவளை பற்றி இந்த மாதிரி பேசுகிறத விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவப்படுறாரு. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கும் வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆகுது. டக்குன்னு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படி தாங்கி பிடிக்கிறதும் அவருக்கு வந்து உத்தரவு கொடுக்குறதும் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம் கரெக்டாக ஹீரோயின் வந்துடுறாங்க. பார்த்தோன்னா அவங்களுக்கு சரியான கோவம் வருது. தப்பான நேரத்துக்கு வந்துட்டனோ அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, இல்லை நாங்கள் எதுவும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஏன் ஹஸ்பண்டை நான் பார்த்துக்கிறது எனக்கு நல்லா தெரியும், இங்கேருந்து இப்போ கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ என்ன தோணுது அப்படின்னா வந்துட்டு அவங்க ஸ்டெப் மதர் சொன்னாங்கல்ல, ஹீரோட ஸ்டெப் மதர், அதெல்லாம் அவங்களுக்கு தோணுது. பேசாமல் இப்போ இனிமேல் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்து புரிய வைக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. உனக்கு ஈவினிங் வந்து ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லும்போது, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என் கூட வரியா, ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்லை என்னால் வர முடியாதுன்னு சொல்லும்போது, வருஷம் என்னோடய பர்த்டேக்கு வந்து நீ லேட்டாக தான் எனக்கு கிஃப்டே கொடுப்பேன், நம்ம வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கும்போதும் அப்படி தான், இங்கேயும் அப்படி தான், அதனால தான் இன்றைக்கி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, என்னால் இப்போ இன்றைக்கி வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். அதாவது இன்றைக்கி என்னோட பிறந்த நாளுன்னு சொல்ல வர்றதை கூட கேட்காம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே கோவம் வரும். பேசிட்டு இப்படி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இதையும் காதில் வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப இப்போ கோவம் வரும். கோவத்தை யார்கிட்ட காட்டுவாங்க, புருஷன்ட்ட தான் காட்டுவாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, நீ எப்போ வந்த, சரி வா இப்போ நான் முக்கியமான ஒருத்தரை பார்க்க போகிறேன், நீயும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்றைக்கி நியூ இயர் தானே, நான் போய் என் ஃப்ரெண்டோட தனியாக கொண்டாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இவளுக்கு என்ன ஆச்சு, அவள் பாட்டுக்கு வர, அவள் பாட்டுக்கு வச்சுக்கிட்டு போகிறாளேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நினச்சிட்டே நின்றுட்டு இருப்பாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அந்த லீலா இருக்கால அந்த ஆஃபீஸில் அந்த லேடி, அவளை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, இவங்க 2 பேரும் ஒன்றா வெளிநாட்டில் படிச்சிருக்காங்க, அங்கே இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்கன்னு ஆஃபீஸில் நிறைய பேசிக்கிறாங்க, அதனால் எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது, சந்தேகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க. பயமாக இருக்குது, அவள் எங்களை பிரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்குன்னே அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க, நான் அதுக்கு தான் அப்போவே சொன்னேன், உன்னோட ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் நீயும் வேலை பாரு, அப்போ தான் அவர் கூடவே இருக்க மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நீ கொஞ்சம் கேப் விட்டு அப்படின்னா வேற எவ்வளவு இடையில வந்து பூந்துருவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்க வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது, ஐடியாலாம் நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஐடியா வேறு கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன ஆகும், அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதான் விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அதாவது இப்போ புருஷனுங்க குடிச்சிட்டு வந்து கதை வந்துட்டா பொம்பெல்லாம் இங்கே பொண்டாட்டிங்க திறந்தா அது நம்ம நாடு, பொண்டாட்டிங்க குடிச்சிட்டு வந்து கதவை தட்டி புருஷங்க திறந்தாங்கன்னா அது வெளிநாடு. அது மாதிரி தான் இப்போ ஒரு வீட்டில் அவர் முன்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து ட்ராப் பண்ணுறாங்க, ஃபுல்லாக அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன ஆச்சு, இவ்வளோ பண்ணியிருக்கா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மனசு ரொம்ப கவலையாக இருக்குது, அதனால தான் அப்படி இப்படின்றாங்க. உனக்கு என்ன தான் கவலைன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஹீரோயின் கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன ரொம்ப நல்லா லவ் பண்ணிகிட்டே இருக்க,
அன்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னோடனே, அன்பு அதிகமாக இருக்குன்னா ஒரு பிரச்சனையாக இருக்குது, எப்போவுமே எனக்கு நீ மட்டும் தான், உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிகிட்டே இருப்பார். என்ன மட்டும் தான் பிடிக்குமா, அந்த லீலாவையும் சேர்த்து பிடிக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. உடனே அவள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற சாதாரண ஒரு ஸ்டாஃப் தான், அவகிட்ட பேசுகிறது உனக்கு பிடிக்கல, பொறாமையாக இருக்குது அப்படி இப்படின்னா அவளை வந்து அந்த மாதிரி நான் அந்தளவுக்கு கூட பேசாமல் விட்டுறேன், இது என்ன பெரிய விஷயமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இல்லை அவளை சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த லீலா தான் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க அந்த ஆஃபீஸ் லேடி. நம்ம இப்போ மீட் பண்ணலாமான்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா, இது என்னது இதை பற்றியா, இந்த டைமில் வந்துட்டு ஒரு கல்யாணம் ஆனவனுக்கு வந்துட்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணுற நேரமாக இது எப்படின்னு சொன்னோன்னு பார்த்திங்கன்னா, அவர் ஹீரோ முழிச்சிட்டே உட்காந்துருப்பார். இப்போ நான் அனுப்புகிற மெசேஜை நீ அவளுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டைப் பண்ணுவாங்க. அதை தான் நீ அனுப்பணும்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்னா, இப்போ என்னால் வெளியே வர முடியாது, என் பொண்டாட்டி என்னை வெளியே அனுப்ப மாட்டா அப்படின்னு அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. இவ்வளோ தானே, இதை அனுப்புனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரின்னு சொல்லிடுவார். என்ன நான் சொன்ன உடனேவே இது மாதிரி அனுப்பிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு உன்னை தான் பிடிக்கும், அதனால் மற்ற மெசேஜ் மற்றவங்களுக்கு அனுப்புறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது உடனே திரும்ப ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு உண்மையிலேயே என்ன தான் உனக்கு பிடிக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆமான்னு ஹீரோ சொல்லிட்டே இருக்காரு. இன்றைக்கி நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான் இருந்தேன், நீ தான் வந்து உன் ஃப்ரெண்டு கூட போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். ஆமாம் நான் என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு வந்துட்டேன், உன் கூட இருக்க தான் எனக்கும் ஆசை. ஒரு வேளை இன்றைக்கி நான் வந்து இப்போ நான் உன் கூட இல்லை அப்படின்னா இப்போ நீ லீலா கூட இருந்திருப்பியா, என் கூட இருந்திருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யார் இருந்தாலும் இல்லாட்டி நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன்னு ஹீரோ சொல்வார். அப்போவும் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை இல்லை உனக்கு அவளையும் தான் பிடிச்சிருக்கு, ஏன் அப்படின்னா அவள் ஷார்ட் ஹேர் வச்சுருக்கா, ஷார்ட் ஹேர் வச்சதுனால தான் உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ஹேர் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, நான் இப்போவே இதை போய் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிசர் எடுத்து கட் பண்ண போவாங்க. ஹீரோ உடனே சமாதானப்படுத்தி ஆளை தூக்கிட்டு வந்து படுக்க போட்டுருவார். இவங்க 2 பேருக்குள்ளே அப்படி எப்படியே ஓடிட்டு இருக்கு. இங்கே லீலா அந்த பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணுது அப்படின்னா, தனியாக உட்காந்துட்டு கேக்கை வச்சுட்டு உட்காந்துருக்கு. ஹீரோ இன்னைக்கு வருவான், தன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண ஆள் வருவான். ஆனால் வெயிட் பண்ணி வரவே இல்லை. ரெண்டாவது இந்த மாதிரி மெசேஜ் வந்து ஹீரோ ஃபோனில் ஹீரோ தான் அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு, எப்படி இவன் இந்த மாதிரி அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்கும். நாள் ஆகுது. மறுநாள் ஆஃபீஸ்க்கு ஹீரோ வராரு. அந்த லீனா பொண்ணு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சோகமாகவே உட்காந்துட்டு இருக்கு. இப்போ கூப்பிட்டு அதுக்கிட்ட என்ன சொல்கிறாரு, நம்ம ஆஃபீஸில் அடுத்த மீட்டிங்கில் பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட இருந்தால் நம்மளுக்கு மருந்துலாம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுக்கு அனுப்புகிறத அனுப்பாமல் அதில் கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்துட்டு அவர் தனியாகவும் அனுப்பிட்டு இருக்காரு. இதனால் அதோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. இனிமேல் அதை பற்றி நம்ம மீட்டிங்கில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வந்து கலெக்ட் பண்ணி கொடுன்னு சொல்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ணாமல் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு வந்து ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்டு, இப்போ தான் அவங்க வேலையும் சேர்ந்துக்குவாங்களா, அவங்கள்ட்ட கொடுத்து இதெல்லாம் எனக்கு கலெக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க அப்பா பேர் போட்டிருக்கோம். ஹீரோனோட அப்பா தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறது. அதாவது அந்த மருந்து கம்பெனியில் இந்த மாதிரி கோல்மால் வேலை பார்க்குறதெல்லாம் அவங்க அப்பா அப்படின்றது ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரிய வருது. உங்களுக்கு வந்து இப்போ எப்படி தோணுதா, எங்கள் அப்பா தப்பு பண்ணதாகவே இருக்கட்டும், இவ வந்து எப்படி கொண்டு வந்து கொடுப்பா, அப்போ என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான்னா என்னை வந்துட்டு எங்கள் அப்பா அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனாலும் வந்துட்டு அவங்க அப்பா என்னென்ன டீட்டெயில்ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவள் வந்துட்டு என்கிட்டே வந்து எங்கள் அப்பா பண்ணதை வந்து கிண்டலாக வந்து சொல்கிறா, இருந்தாலும் நான் அந்த வேலையெல்லாம் பார்த்தா கையெல்லாம் இவ்வளோ வலிக்குது தெரியுமா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அவங்க வீட்டுக்கார்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஹீரோட ஒய்ஃபாக இருந்தாலும் அவங்க அப்பா பண்ண தப்பை வந்து சுட்டி காட்டி கரெக்டாக எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிடுறாங்க. அந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சு மீட்டிங்கில் பேசும்போது பார்த்திங்கன்னா யாருமே நம்பவே மாட்டுறாங்க. எப்படி அதை அப்பாவை பற்றி பொண்ணே வந்து சொல்கிறது வந்து எப்படி நம்ம நம்ப முடியும், ஒரு வேளை அவர் மேலே கோவத்தில் கூட இந்த பொண்ணு இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லையே, ஏன்னா காலங்காலமாக அவங்க தானே நம்மளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, யார் இன்வெஸ்டிகேட் பண்ண, யார் இதெல்லாம் டீட்டெயில் கலெக்ட் பண்ணான்றதை விட்டுட்டு அந்த விஷயம் உண்மையா இல்லையா அப்படின்றத மட்டும் பாருங்கள் அப்படின்னும் போது அந்த விஷயம் உண்மைன்றது தெரிய வருது. அதோடு பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஸ்டெப் மதரும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ இந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் தானே மெயினான ஓனராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃபீஸ் விஷயம் எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துப்பாரு, அதாவது ஹீரோனோட அப்பா தான் பார்த்துப்பாரு, எனக்கு இதெல்லாம் எனக்கு உரிமையில் நான் தலையிட்டதில்லைன்னும் போது எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து சரிசமமாக தானே பங்கு இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவர் தான் அந்த தப்பு செஞ்சார் இருந்தாலும் கூட அதுக்கு நீங்களும் உடந்த தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு நிறைய ஏமாத்திருக்கீங்க, அதுக்காக தண்டனை வந்து நீங்கள் 2 பேருமே புருஷன் பொண்டாட்டியாக சேர்ந்து தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் மதர் டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா, எங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது, என்னது டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாரும் நம்பணுன்றதுக்காக அந்த காப்பியை வேறு எல்லாத்தையும் காட்டுறாங்க. மாதிரி சொல்கிறாங்கன்னா, இப்போ தண்டனை கிடைக்கும் போது ஹீரோனோட அப்பாவுக்கு மட்டும் தானே தண்டனை கிடைக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. ஹீரோயினுக்கு வந்து இதை நினச்சி சந்தோஷப்படுறதா கவலைப்படுறதா
பண்ணுறாங்க எதுவுமே தெரியாத மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் அவங்க வீட்டுக்காரை வந்துட்டு யாருமே அவர் என்னதான் மேனேஜர் இருந்தால் அவர் சொல்கிற விஷயத்தில் யாருமே கேட்காம அவர்கிட்டே ஆர்குமெண்ட்லாம் பண்ணதை நினச்சி அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் உனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கணும், அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவரும் ஆறுதல் சொல்லிட்டே இருப்பார். ஆகுது. இப்போ அந்த லீலா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோ வந்து பிளான் பண்ணி தானே மீட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆளை வந்து ரெடி பண்ணி வச்சு இந்த மாதிரி என்கிட்ட தப்பாக அப்படி இப்படின்னு சொல்லி தானே, அதெல்லாம் இவங்களுக்கு அந்த ஆள் மூலியமாக வந்து ப்ரூஃப் எல்லாம் ரெடி ஆகிருக்கும். ஏன்னா இவங்க விசாரிக்க சொன்னாங்களா ஹீரோயினை பற்றி. அதில் இவங்களுக்கு இந்த டீட்டெயிலாக கிடச்சோன்னு அதெல்லாம் பென்ட்ரைவில் அவரோட வாக்குமூலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோ கிட்ட காட்டுறதுக்காக அந்த பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு வருவாங்க. இவங்க 2 பேருமே ஹீரோன்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து அவள் ஒன்றும் அந்தளவுக்கு நல்லவ கிடையாது, அவளை பற்றின விஷயங்களை இந்த பாரு இந்த இதில் இருக்குது, ஆதாரம் இதில் இருக்குது, ஏன்னா அவள் வந்துட்டு உன்னை தெரியாத மாதிரிலாம் கிடையாது, வேணும்னே பிளான் பண்ணி தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே இவர் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஹீரோயினை கொஞ்ச நேரம் நீ வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்க சொல்லிட்டு இப்போ இவங்க கிட்ட வந்து என்ன சொல்வாருன்னா, அந்த பென்ட்ரைவை வாங்கி தூக்கி போட்டு அதை உடச்சிருவாரு. இங்கே பாரு அவள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா, அவளை நான் அந்த அளவுக்கு நம்புகிறேன், எங்கள் லைஃப்பில் நீ கூட வராத, அதாவது குறுக்க வராத அப்படின்லாம் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ என்ன முட்டாள்தனமாக எப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு அவர் உங்க பக்கம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஹீரோவுக்கு தெரியாது ஹீரோயின் வந்து வேணும்னு தான் மீட் பண்ணது. ஹீரோயின் வெளியே நின்றுட்டு என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னா, ஒரு வேளை அவனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமோ தெரியலையே, நம்ம வேணும்னு தான் இதை பண்ணோம் அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே இப்போ நேரம் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோனோட அப்பா வந்து அங்கே நின்றுட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோவும் அந்த லீனாவும் இருக்காங்க. 2 பேருமே வீட்டில் ஹீரோயினும் அவங்க அப்பாவும் பேசுகிறத வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து அவங்க கேட்குற மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க அப்பா வந்து எதுக்காக வந்திருப்பாருன்னா, உன் வீட்டுக்கார் வந்து என் மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காரு, நஷ்டஈடு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு, அதை நீ வச்சு பேசி ஏதாவது முடிவு பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படி பண்ண முடியும், நீங்கள் பண்ண தப்புக்கு தான் இதெல்லாம் நடக்குது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. நீ அவரோட ஒய்ஃபு தானே, நீ சொன்னால் அவர் கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எந்த உரிமையில் அவர்கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்பாங்க. அப்போ எதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களா, அந்த ஸ்டெப் மதர், அவங்க என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து நான் வெளியே வரணும், நான் கொஞ்சம் நிம்மதியாக வசதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வசதியான கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், அதனால தான் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி அவன் மேலே எனக்கு எந்த பிரியமும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் டக்குன்னு என்ன பண்ணிடுறாருன்னா, அதை இதை அப்படியே ஹெட்ஃபோனை கழட்டி அந்த லீனா இருக்கான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு, அவளை கெட்டவன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீ என்ன வேணால் பண்ண துணிஞ்சிருவில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வெளியே போகிறாரு. ஏன்னா அவங்க என்ன சொல்ல நம்ப மாட்டேங்கிறாரு. அதோட அவர் அந்த பக்கம் போன உடனே இங்கே வந்து லீனா கிட்ட வந்துட்டு ஹீரோனோட அப்பாவே வந்து நிற்கிறாரு. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் நான் பேசி என் பொண்ணுக்கு வாயிலேருந்து இந்த மாதிரிலாம் வர வச்சுட்டேன், என்னை கொஞ்சம் பார்த்து கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இங்கே வந்து நின்றுட்டு இருப்பாரு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தவொன்னே அவரும் வாங்கிட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போ லீனாவை பொறுத்த வரைக்கும் இவரை எப்படியாவது நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ராமா தான் போட்டாங்க. ஆனால் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு ட்ராமா தான் போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் இப்போ ஹீரோவுக்கு தெரிஞ்சாலும் அவர் வந்துட்டு பொண்டாட்டியை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்துட்டு இப்போ அவங்க முன்னாடி அப்படி பேசுகிற மாதிரி பேசிட்டு இப்போ தனியாக 2 பேரும் வெளியே வந்து பேசுகிறாங்க. பின் பக்கமாக உட்காந்துக்கிட்டு வந்துட்டு நம்மளே ஏமாற்றிக்கிறது வந்து கஷ்டமா இல்லை அடுத்தவங்களை ஏமாத்துறது கஷ்டமானு கேட்கும்போது, நம்ம ஏமாற்றிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம்னு சொல்லும்போது, அப்போ இனிமேல் மூடி மறைச்சு பேசாமல் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவோமா, அதாவது போய் பேசி மறைக்காமல் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுவார். போதே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்போ ஓப்பனாகவே கேட்டுக்கிறாங்க, அந்த இதுக்கு வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ண டெய்லி வருவேன்னு தெரிஞ்சுதான் நீ அங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அதை ஹீரோயின் கேட்க, நீ வந்துட்டு வேணும்னு என்ன மீட் பண்ணும் அப்படின்னு தானே ஆள் வச்சு மீட் பண்ண வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அதாவது எல்லாத்தையுமே இப்போ உங்களுக்கு ஓப்பனாகவே கேட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட சின்ன வயசில் வந்துட்டு நீ எதுக்காக தானே என்னை விட்டு ஓடன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, நான் அப்படியே போடல அப்படின்னா வந்துட்டு உன்னையும் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இது மாதிரி எல்லாம் பேசிப்பாங்க. எது எப்படியோ எனக்கு உன் மேலே லவ்வே கிடையாது, நான் ஒரு தேவைக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்தா நீ போட்ட ரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை கழட்டி வச்சுட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ யோசிச்சுட்டே அதே இடத்துல உட்காந்துட்டே இருப்பார். இப்போ ஹீரோயினோட அப்பா வந்து போகிற வழியெல்லாம் ஹீரோயினுக்கு திரும்பவும் அப்படியே நடிப்பை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பார். எனக்கு ஹெல்ப் பண்ண அதே மாதிரி கேட்டுகிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பாக்காக வந்து பேசுகிறாங்க. ஒரு நிறைய எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, இப்போ அப்பாக்காக வாதாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை ரெடி பண்ணுறாங்க. அதான் எவ்வளோ இதாக இருந்தாலும் அப்பா விட்டு கொடுக்க மாட்டேங்குதுங்க பொண்ணுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, 2வது வந்துட்டு எனக்கு டிவோர்ஸும் வேணும், அதுக்கான ஏற்பாடும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் ஆனால் மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னும் போது, மேரேஜ் சர்டிஃபிகேட்னா வந்து வீட்டிலலாம் இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வருவாங்க. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். நீ என்ன இந்த அளவுக்கு வந்துட்ட, இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கேட்கும்போது, எனக்கு எதை பற்றியும் பேசுகிறதுக்கு விருப்பமே இல்லை, நான் டிவோர்ஸ் பண்ணுறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கோச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ ஹீரோ நிறைய விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டே இருப்பார். ஹீரோயின் வந்து அவங்க அம்மா சின்ன வயசாக இருக்கும்போது அடிபட்டிருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோக்கு வந்து அழுதுட்டு இருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோ வந்து அங்கே
அங்கே ஓடி இருப்பார்ல, ஓடும் போது அந்த காரில் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துருப்பாரு. அது யாரும் கிடையாது, ஹீரோயினோட ஸ்டெப் மதர் தான் அந்த காரில் உட்காந்துட்டு ஹீரோயினோட அம்மாவை வந்து இடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணது அவங்க தான்றது ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட அம்மாவை வந்து ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு அவங்க வரணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருப்பாங்க. இன்னொரு விஷயமும் இருக்கும். இப்போ ஹீரோட அம்மா இறந்த உடனே ஹீரோட அப்பா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவர் போயிட்டு ஹீரோட அம்மாவோட ஃபோட்டோ கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். இங்கே பாருமா, என்னோட இப்போ இவங்க தான் வந்து உன்னை இடித்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதுக்காக எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்க, நீ இறந்து போயிட்ட, குடும்பத்தை எப்படி பார்த்துப்ப அப்படின்லாம் கவலைப்படாத, என்கிட்ட நிறைய பணம் வந்துடுச்சு, அதை வச்சு நம்ம பிள்ளைகளை நான் நல்லா பார்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னை கல்யாணம் வேற பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் இறந்ததை கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் பேசிகிட்டே இருப்பார். பார்த்திங்கன்னா ஸ்டெப் மதருக்கும் அவங்க அப்பாவுக்குமே பெரிய வாக்குவாதம் போயிட்டுருக்கும். அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்லிடுவாங்க, நீ வந்துட்டு எல்லாமே உன்னை நம்பி தானே நான் இதை வந்து இப்போ இந்த பிஸ்னஸில் இவ்வளோ லாஸ் ஆச்சு, இவ்வளோ பெரிய கேஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, இப்போ நீ வந்து எல்லாத்தையும் டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே மாற்றி விட்டுனா என்ன அர்த்தம், என்னை விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்டுட்ருப்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் என் தலையெழுத்து, நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, நான் லவ் பண்ணதே வேற ஒரு ஆள், அவன் ரொம்ப பணக்காரன், அவனை தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், அவனுக்காக தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன், இடையில வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் வந்து என்னன்னா, அவனுக்கு எனக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, அதில் கோவத்தில் வேகமாக வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உன் ஒய்ஃபை வந்து நான் இடிச்சிட்டேன், அதனால வந்துட்டு திரும்ப நீ என் மேலே கேஸ் கொடுத்தீங்கன்னா என் வாழ்க்கை சுத்தமாக வீணாக போயிடும், அதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், இதை தெரிஞ்சதுலேருந்து அவன் என்னை விட்டு போயிட்டான், எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உன் குடும்பமும் தான், அதனால தான் அதை இப்படி சிதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன், அவன் என்னை விட்டு போயிட்டான், அதுக்காக வேற வழி இல்லாமல் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணமும் கொடுத்தா நீ அமைதியாக வாயை முட்டிட்டு இருந்துட்ட, மற்றபடி உன் மேலே எந்த காதலும் எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க வேற சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயினோட அப்பா மேலே கேஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வந்து ஹீரோ வந்து வாபஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்துட்டு இப்போ ஹீரோனுக்கு தெரிய வந்துடுது. இவ்வளோ பெரிய விஷயத்தை இவன் எப்படி சாதாரணமாக செஞ்சா, எதுக்காக செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோவுக்கு கால் பண்ணி கேட்கும்போது உன் மேலே உள்ள பிரியத்துக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். உடனே வந்துட்டு அவங்க வந்து எதுக்காக அது மாதிரிலாம் செய்கிறேன், நீ சரியான முட்டாளாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஃபோனை வச்சுருவாங்க. ஹீரோக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். வீட்டுக்கு இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் உள்ளே உட்காந்துருப்பாங்க. உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் கேட்பாங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு நீ தான் வேணும், உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். உடனே திரும்பவும் இவங்க 2 பேர் சேர்ந்துருவாங்க. சேர்ந்தோன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ஹீரோவுக்கு வந்துட்டு அவரோட அதாவது பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தால கல்யாணத்துக்கு பேசி வச்சுருந்தாங்க, அவர் மெசேஜ் பண்ணுவார், நீ மட்டும் என்ன இன்னும் இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஹீரோ என்ன சொல்வார்னா, இப்போ நான் டைப் பண்ணுற மெசேஜ் நீ அவனுக்கு அனுப்பி விடணும்னு சொல்லுவார். என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு, இப்போ என்னால் உங்ககிட்ட பேச முடியாது, உங்ககிட்ட பேசவும் எனக்கு பிடிக்கவும் இல்லை, என் வீட்டுக்காரர் அதுக்கு சம்மதிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே நான் இதை சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இப்போ சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதோடு இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இவங்களை ஹீரோயினை நேரில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வருவார். நேரில் பார்த்து மீட் பண்ணுவாங்க. அதோடு ஹீரோயின் வந்து 2 பேருமே சேர்ந்துருவாங்க. இங்கே இவர் அந்த முன்னாடி இருக்கார் லவர் பாய், அவர் வந்து ஹீரோனை பார்த்து என்ன சொல்வார்னா, உங்கள் ஸ்டெப் மதர் வந்துட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவார். அதாவது அவங்க வந்துட்டு இவங்க அம்மாவை வந்து இந்த மாதிரி காரில் இடித்தது இவர் தான், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்தது கொண்டது எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஹீரோனுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும், இப்போ மட்டும் எதுக்கு வந்து எல்லாத்தையும் எங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, ஆமாம் என்னோடய ஷேர்ஸ் எல்லாமே அவங்க என்னை ஏமாற்றியும் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அவங்களுக்கு தேவையான பதிலும் கிடச்சிருச்சு. அப்போ அவங்க அம்மாவை இப்படி யார் பண்ணது அப்படின்றது அவங்களுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. இந்த விஷயம் எல்லாமே ஹீரோவுக்கும் தெரிய வந்துடுதுல. ஹீரோ வந்துட்டு இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதே சமயத்தில் வந்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கும் வராரு. ஆஃபீஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த லீனா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோவை தான் விரும்புகிறாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவர் இப்போ என்ன சொல்லிடாருன்னா, நான் வந்து ஹீரோவை தான் விரும்புகிறேன், அவ கூட சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு என்னை விட அதிகமாக நீ இந்த ஆஃபீஸை அதிகமாகவே விரும்புகிற, இந்த ஆஃபீஸை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு எனக்கே நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த ஆஃபீஸை வந்து எனக்கு முடிஞ்ச ஒரு கிஃப்டாக நான் உனக்கு அதை கொடுத்தலான் இருக்கேன், இதை நீ இன்னும் நல்லா வச்சு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லணும்னா அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக தாங்க முடியல. அவங்க பாட்டுக்கு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இங்கே அதோட அவங்களும் திருந்திடுறாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டோமா அப்படி இப்படின்னு அவங்களும் அந்த பக்கம் திருந்திடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வரும்போது இப்போ இன்னொரு விஷயம் வந்து ஹீரோ சொல்கிறாரு, இனிமேல் நம்ம எங்கேயுமே நம்ம ஆஃபீஸ்க்குலாம் போக வேண்டியதில்லைன்னு எனக்காக எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டு, ஏன்னா ஹீரோ வந்து இப்படி ஏழையாக இருக்கணும் அப்படி இப்படின்னு தானே ஹீரோன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்வார். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற காசு வச்சு நம்ம வெளிநாடு எங்கேயாவது போயிட்டு நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின் சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இன்னொரு ஸ்பெஷலான ஹாப்பி நியூஸும் ஒன்று இருக்குது, அது
அது என்ன அப்படின்னா, உங்கள் அம்மாவை இந்த மாதிரி பண்ணாங்களோ உங்கள் சித்தி, அவங்களையும் வந்துட்டு கேஸ் கொடுத்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உனக்கு தொந்தரவு கொடுக்குற யாருமே கிடையாது. உன் லைஃப் இனிமேல் சந்தோஷமாக இருக்கும். நம்ம அப்படி தான் வாழ்வோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க அப்பாவுக்கு மேலே உள்ள கேஸும் இப்போ வாபஸ் ஆகிடுச்சு. இப்போ அவங்க அம்மாவும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இப்போ இவங்க வந்து ஃப்ரீயாக ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்டோட அப்படின்ற மாதிரி தான் இவங்க 2 பேரும் இப்போ சேர்ந்துடுறாங்க. சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி காட்டி இந்த கதையை முடிப்பாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.